எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து ஈவினிங் ஃபுட்டு கிடைக்குதாப்பா? நல்லா இருக்கா சாப்பாடு? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்லிப்பர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னமும் சில கிராமங்களில் ஒரு பெரிய ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நம்ம செருப்பு போடக்கூடாதுன்னு இன்னமும் சில கிராமங்களில் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்பு போட்டால் போடக்கூடாது, ஏன்னா செருப்பு போட்டால் நீ சரிக்கு சமமாக ஆயிடுவ. ஏன் செருப்பு போடக்கூடாது? நம்ம நிச்சயமாக போடணும். செருப்பு எதுக்கெல்லாம் போடுறோம்? ஃபஸ்ட்டு காலில் எதுவும் பூச்சி கிடைக்கக்கூடாது இல்லையா, சேத்து புண்ணு வரக்கூடாது, அடிப்படக்கூடாது. ரெண்டாவது, இப்போ நீ போகிற அங்கே சாக்கடை இருக்குது, காவா இருக்குது, அதை நீ மெரிச்சுப்ப, அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி உள்ளே போகும், நாளைக்கு ஜுரம் வரும். அதனால தான் என்ன சொல்கிறது, விளையாடும் போது ஓகே நீ பக்கத்தில் விளையாடி, ரொம்ப தூரம் போகும்போது செருப்பு போட்டு போகணுன்றது சொல்கிறது. செருப்பு நம்ம காலுக்கு வரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய கிராமங்களில் வந்து எல்லாரும் சரிக்கு சமம் நடத்தப்படுறாங்கன்னா அப்போ செருப்பு உங்கள் காலுக்கு வரத்துக்கு பெரிய அரசியல் இருக்குது. பெரிய அரசியல் இருக்குது. ஈஸியெல்லாம் வந்துடல. எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணாங்க, எத்தனையோ பேர் தியாகம் பண்ணாங்க, எத்தனையோ பேர் ஏன் போடக்கூடாது, நாங்கள் ஏன் செய்யக்கூடாது, குடிசையில் இருந்தால் நாங்கள் என்ன செருப்பு போடக்கூடாதா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். இந்த செருப்பு உங்களுக்கு வாங்கி கொடுத்தது நல்ல உள்ளங்கள். யாரு? நல்ல உள்ளங்கள். அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா செருப்பாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தர் அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து சரி உங்களுக்கு ஒரு செருப்பு கொடுக்கணுன்றதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் பின்னாடி இருக்காங்க. செருப்பை நான் போட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டு நாங்கள் தைரியமாக நடந்து போவோம். இந்த செருப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி செருப்பு இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை. ரொம்ப நன்றி. எங்கள் கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்க எல்லா பசங்களுக்கும் ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஹீல ஃபவுண்டேஷன் தான் வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஊரில் இருக்க எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி எங்களை மாதிரியே கஷ்டப்படுற வேற ஒரு கிராமத்துக்கு போய் நீங்கள் இதேமாரி ஹெல்ப் பண்ண நான் கேட்டுக்கிறோம்.